மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். இது மொழி, இலக்கியம் மற்றும் இரு நாடுகளின் கலாச்சாரத்தை பரிமாறிக்கொள்ளும் பாலமாக செயல்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். RSS யாருக்கும் எதிரானது அல்ல, நாங்கள் யாரையும் எதிர்க்காமல் எங்கள் வேலையை செய்கிறோம் என RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணிக்கு எதிராக தேசிய ஜனதா கூட்டணி வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஸ்டாலின் பதற்றத்துடன் தேர்தலை சந்திக்கிறார் என்றார். பாஜகவில் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் இடையே இடைவெளி ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு இடைவெளி எல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், திமுகவை அனுப்ப வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ரூபல் நாகி என்ற ஆசிரியை இந்திய குடிசை பகுதிகளில் உள்ள சுவர்களில் கல்வி ஓவியங்கள் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி குளோபல் டீச்சர் பிரைஸ் என்ற சர்வதேச விருதை வென்றுள்ளார். உலக அளவில் இந்த விருதை பெறும் 10வது வெற்றியாளர் ஆவார்.